எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது எக் பெப்பர் ரோஸ்ட். சப்பாத்திக்கு பரோட்டைக்கெல்லாம் சூப்பராக இருக்கிற ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 4 to 6 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கான மசாலா தான் நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறது. 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதோட அளவு நம்ம சேர்க்கும்போது ஒன்றா கரெக்டான அளவுக்கு சொல்லிடுறேன். கடாய் சூடானதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் அதுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக உப்பு பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப தீ கம்மி பண்ணி வைக்க வேண்டியதில்லை. மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் சீக்கிரம் வற்றி இதே மாதிரி சாஃப்டாக வதக்கி எடுக்க முடியும். நம்ம இந்த பெப்பர் ரோஸ்டில் கடுகு தாளிக்கிறது இல்லை, அதனால தான் கொஞ்சம் சோம்பு தாளித்து எடுத்துருக்கு. வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஒரு மஞ்சள் கலர் மாதிரி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இடித்து சேர்த்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு இடித்து சேர்த்துருக்கு. மறுபடியும் நல்லா வதக்கி இதே மாதிரி இந்த வெங்காயம் பாதி ஒரு ப்ரௌன் கலராக வரும்போது மசாலா ஒன்றா சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், கொத்தமல்லி பவுடர் தான். 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நம்ம பெப்பரில் நிறைய காரம் இருக்குது. பெப்பர் நம்ம இப்போ 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கு. மறுபடியும் சேர்க்க வேண்டியது இருக்குது. அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் வதக்கிடலாம். தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி ஃபுல்லாக மேஷ் பண்ணி இந்த மசாலா கூட நல்லா கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மசாலா ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே மறுபடியும் பெப்பர் பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு பெப்பரோட மணம்தான் முன்னாடி நிற்கணும். டேஸ்ட்டும் அதுதான் இருக்கும். அதனாலே நம்ம இதில் வேறு எந்த மசாலையுமே சேர்க்கக்கூடாது. இதுவே தாராளமாக இருக்கும். நம்ம இதுக்குள்ளே மொத்தமாக 2.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கு. மசாலா நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிம்பிளாக இருக்கிற எக் பெப்பர் ரோஸ்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.